சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வெங்கடேஷை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம ரத்னா வேற லெவலில் மாசா இருந்துச்சு. விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து மாசா வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம பரணிலேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும். அப்போன்னு பார்த்து பரணியை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஸ்ருதி மாட்டுக்கும் கேவலமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. சண்முகம் வந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேலே ஸ்டேஜுக்கு ஏறி அப்படி ஸ்ருதியை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவள் சும்மானு போனாலே வந்து லட்சக்கணக்கில் வந்து பில் போடுவா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அசிங்கப்பட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்தை வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து வராங்க. வந்தோடனே ஜூஸ் எடுத்து வந்து நம்ம வைகுண்டத்துக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. ஸ்ருதியை லைட்டாக வந்து ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க. வைகுண்டம் வந்து இந்த ஜூஸ் சாப்பிடுவாங்களா இல்லையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா? அவங்க அப்பாவ வந்து எடுக்குறாங்க, திருப்பி வைக்கிறாங்க, எடுக்குறாங்க, வைக்கிறாங்க. யாரும் வந்து சரியா கவனிக்காத நேரம் பார்த்து, சண்முகம் அவர்கிட்ட இருக்கிறத வந்து மாத்தி வச்சர்றாங்க. வைகுண்டத்துக்கிட்ட இருக்கிற விஷயத்த எடுத்து, ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் கிட்ட வச்சர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இது மாரி எல்லாமே நடந்திருக்கு போல இருக்கு. இது நம்ம பரணிக்கும் நல்லாவே தெரியும். ஸ்ருதி அங்க உட்காந்துருக்கா, நல்லா விசாரிக்க வேணாமா? அப்படின்னு சொன்னோனே வந்து ஸ்ருதி முன்னாடி வந்து மாசா வந்து உட்கார்றாங்க. நம்ம சண்முகமும், பரணியும். "என்னம்மா எப்படி இருக்க? என்ன ஆச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கும்போது, "நீங்க பண்ண வேலையா இதெல்லாம்?" "ஆமாம்மா, நீ வந்து எங்க அப்பாவுக்கு சிறப்பா செஞ்ச. அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நெனச்சியா? அதனால தான் அந்த பந்த எடுத்து அப்படியே வந்து உன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து குடுத்தேன். கடைசியில வந்து அவன் உன்ன பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சூப்பரா வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பொண்டாட்டிய அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த ஃபங்ஷன் வைக்கிற மாரி நடிப்ப. கடைசியில வந்து நான் பார்த்துக்கிட்டு, அச்சச்சோ! இப்படியெல்லாம் நடந்துருச்சு, அப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு வருத்தப்படுவேன்னு நெனைக்கிறியா? நீ என்ன செய்யறியோ, அத விட 2 மடங்கு மாசா உனக்கு நான் செய்வேன். தேவையில்லாம என்கிட்ட வந்து பகச்சுக்காத. அது உனக்கு நல்லதுக்கு இல்லங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! என்னடா இது? இவங்கிட்டலாம் நான் தோக்குற மாரி ஆயிடுச்சேங்கிற மாரி ஸ்ருதி வந்து கேவலமா அத யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஃபங்ஷன்னா அவ்வளோதானா? எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னோனே ஒவ்வொரு பேரா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வந்து கூப்பிடுறாங்க ரத்னாவ டான்ஸ் ஆடுறதுக்கு. அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அறிவழகன் கூப்பிட்டோனே 2 பேரும் வந்து ஜோடியா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே வந்து கடுப்பாகுறாங்க. வெங்கடேஷ் வந்து அந்த இடத்துல நான் கூப்பிட்டா வந்து வரமாட்டேங்கிறா டான்ஸ் ஆட. வெங்கடேஷ் வந்துக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சேங்கிற மாரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ப எசக்கியும், முத்துப்பாண்டியும் டான்ஸ் ஆடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப பரணிக்கு ஒரு ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. பரணி, நீங்க வந்து அடுத்த கட்ட படிப்பு வந்து படிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன்னு சொல்லி 5 வெளிநாடு பேர வந்து சொல்றாங்க. உடனே வந்து நான் அமெரிக்கால வந்து படிக்கிறேங்கிற மாரி பரணியும் வந்து சொல்லிர்றாங்க. சண்முகத்துக்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு. அவங்களும் வந்து தாராளமா படிம்மா அப்படின்னு சொல்லி தான் ரத்னாலேருந்து எல்லாரும் சொன்னோனே வந்து நான் படிக்கிறேங்கிற மாரி சொன்னோனே சூப்பர்ங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த குடும்பமும். என்னது இப்படியெல்லாம் ஆயிப்போச்சுன்னு அந்த இடத்துல ஸ்ருதியும் பரணியோட அப்பா சவுந்தரபாண்டியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு நின்னதே இல்ல. ஆனா இப்ப நின்னுட்டேன். இந்த ஃபங்ஷன் வந்து வச்சதுக்கு வந்து அவள நான் உண்டுலன்னு ஆக்கணும். கடைசில வந்து தலைகீழா போய் என்ன அவ உண்டுலன்னு ஆக்கிட்டா. இத என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. விடுமா, இப்போதைக்கு பரணி வந்து வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தையே வந்து பழிவாங்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. சவுந்தரபாண்டி வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவளால மேல் படிப்பெல்லாம் படிக்க முடியாதுன்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா வந்து இவங்களே ஆஃபர் பண்ணி சூப்பரா வந்து படிக்க வச்சுருவாங்க போல இருக்கே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலங்கிற மாரி ஸ்ருதி வந்து யோசிச்சுட்டு அப்படியே கோவமா வந்து போயிட்டுருக்காங்க. ரத்னா மாட்டுக்கு வந்து கேஷுவலா வந்து அவங்க ஊர்ல வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து பைக்க வந்து நிப்பாட்டுறாங்க. ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம ரத்னா ஆட்டோ வந்து நிக்காம போகுது. "நான் வீட்டுக்கு தான் போறேன். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படின்னு சொன்னோனே வந்து கடுப்பாயிடுறாங்க. வெங்கடேஷு, "ஏன் ஆட்டோல போவ? முன்ன பின்னே தெரியாத ஆட்டோல. நான் கூப்பிட்டா வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "வர முடியாது. தயவு செஞ்சு போங்க வெங்கடேஷ்" அப்படின்னு சொல்லி அமைதியா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல. நம்ம ரத்னா, "என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி, "இத்தன நாளா சிரிச்சுக்கிட்டு என் பின்னாடி வந்து பைக்ல வந்து உட்காந்துருந்தியே, அப்பல்லாம் உனக்கு எங்க போச்சாம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீ என்ன லவ் பண்ண. அது ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம்?" "ஆமா, லவ் பண்ணீங்க. எல்லாம் ஓகே தான். இல்லன்னு சொல்லல. ஆனா அது எல்லாம் இப்ப வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. உங்க நாடகத்த நம்புறதுக்கு வீட்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாய்ங்க. ஆனா நான் வந்து நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து வெங்கடேஷ் முகத்திரைய வந்து கிழிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னா நான் கூப்பிட்டா வரமாட்டேன். அந்த அறிவழகன் கூப்பிட்டா வருவியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. ஆமா, அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அந்த வந்து லிஃப்ட் ஏறி நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போவேன். உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது,
என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப மட்டும் நீ என் வண்டியில ஏறி உட்காரலன்னு வச்சுக்கயேன், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது, நான் உன் கழுத்தில தாலி கட்டியிருக்கேன். அதுவாவது உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு வாட்டி வாடி போடின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கயேன், நடக்கிறதே வேற. கன்னத்திலே பலார் பலார்ன்னு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னல்ல இங்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு போல இருக்கே. வண்டிய நிப்பாட்டுல அப்படின்னு சொல்லி சௌந்தரபாண்டியனும், சனி அண்ணனும் வந்து அப்படியே அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அடிச்சுக்கங்க, அடிச்சுக்கங்க. நீங்க அடிச்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். என்ன ரத்னா இவ்வளோ நேரம் வந்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்த. ஆனா நான் வந்தா மட்டும் சுவாரஸ்யமே குறைஞ்சிருச்சுன்னு எல்லாரும் யோசிக்க மாட்டாங்களா? பேசுங்கன்னோனே, மாமா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. மரியாதையா இங்கேருந்து போங்க. எங்க 2 பேருக்குள்ள குடும்ப விஷயத்துல வந்து ஏகப்பட்ட இது இருக்கும். அதுலலாம் நீங்க தலையிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் கேட்பாங்க. "நீ யாரு மொதல்ல?" "என்னது? நான் யாரா?" "மொதல்ல சண்முகம் வந்து என்னை ஏறி மிதிச்சுட்டு, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். சரியா? அடுத்தது உங்க தங்கச்சி இருக்கால்ல, அவ கழுத்துல என் பையன் தாலி கட்டியிருக்கான். உன் தங்கச்சி எசக்கி கழுத்துல. இவ்வளோ பெரிய நெருக்கமான சொந்தம். அதுக்கு மேல என்ன? உங்க அப்பாவோட தங்கச்சிய தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த சொந்தம்லாம் உனக்கு பத்தாதா? உன்னை கேள்வி கேட்கறதுக்கு. இதுக்கும் மேல ஒரு சொந்தம் வேணுமா? நான் உன்னோட நெருங்கின சொந்தம். அது முதல்ல உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஐயா! சூப்பரா சொன்னீங்கய்யா. சின்னதா எக்ஸ்ப்ளைன் பண்ணா கூட, ரத்னா பாப்பாக்கு புரியிற மாரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து, ரத்னா வந்து செமையா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல. இனிமேட்டுலாம் உங்க கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. ரோட்ல கண்டவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? அப்படின்னு நம்ம ரத்னா மாட்டுக்கும் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமா வந்து போறாங்க. நம்ம ரத்னா, "ஏய் இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். கண்டவன்னு சொன்னது உன்னையா? இல்ல என்னையா?" அப்படின்னு சொல்லும்போது, வெங்கடேஷ் வந்து செமையா வந்து, நான் மாட்டுக்கு பேசியிருப்பேன். அவன் கையில கால்ல விழுந்தாவது பைக்ல கூட்டிட்டு போயிருப்பேன். இவரு வந்து கடைசியில ஆட்டத்தையே வந்து தலைகீழ ஆக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு மொறச்சிட்டு போறாங்க. "ஏலே நான் எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன். நான் உன்கிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா நீ மாட்டுக்கு மதிக்காம போற. ஏல என்னல்ல உன் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, பொண்டாட்டிய வந்து நம்ப பக்கம் வந்து வச்சுக்கணும்ல. அது உனக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, நீ அவளுக்கு கணவரா மாறணும். ஆல்ரெடி அவளுக்கு நான் கணவரா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? ஒண்ணும் புரியலல்ல. கணவன்னா ஹஸ்பண்டா இருக்கணும்ல. உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு சொன்னோனே, இப்ப அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டாளே! அப்படின்னு சொல்லும்போது வந்து, "ஏய்! இவன வச்சுக்கிட்டு என்னல்ல சொல்லிக்கிட்டு இருக்கது?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஐடியா வந்து குடுக்குறாங்க. அது மாரி காட்டி எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ரத்னா கிட்ட வந்து இன்னொரு வாட்டி அடி வாங்க போறாங்க நம்ம வெங்கடேஷ். அதுல மாற்றுக்கிறதுக்கு வேலையே இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.